வேலூர் மாவட்டத்த சேர்ந்த வேணு ஜனனி அவர்களுக்கு வந்து 5 வயசு சிறுவனான யோகேஷ்ன்ற ஒரு குழந்தை இருக்கான். அந்த குழந்தைய வந்து பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கூல்ல வந்து ப்ரீகேஜி படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு ஐடி கம்பெனில வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ரீகேஜினாலே எப்பவுமே வந்து ஸ்கூல் வந்து ஒரு 12:30க்கோ, 1க்கோ முடிஞ்சிரும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 12:30க்குலாம் அந்த பையனுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அவங்க அப்பா வந்து அ ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சரி மதிய உணவு வந்து வீட்ல தான சாப்பிடுவாங்க. ஏன்னா 12:30 மணிக்கு முடிஞ்சிருதுல்ல. அதனால வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு கூட்டு வர வழியிலேயே வந்து ஒரு கார் வந்து அந்த தெருவுல வந்து நின்னுட்டு இருந்திருக்கு. இந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா கூட்டிட்டு போறத வந்து அந்த கார்ல இருந்த நபர்கள் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வீட்டுக்குள்ள வந்து கதவு திறந்து உள்ள போறாங்க. அப்பதான் அந்த பையன் அந்த வண்டிய விட்டு கீழ இறங்குறான். அவங்க அப்பா வண்டி விட்டு இறங்குறதுக்குள்ள, அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த ஒரு மர்ம நபர், அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் மூஞ்சு கூட தெரியக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக ஹெல்மெட்ட போட்டுட்டு இறங்கியிருக்கான். கார விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி, அவன் கையிலயும் வந்து மொளகா பொடிய வந்து தடவிட்டு மொளகா பொடிய எடுத்துட்டு வந்து இறங்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்ட்டா அந்த வீட்ட நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா கரெக்ட்டா அந்த வண்டிய விட்டு இறங்குறத பைக்க விட்டு இறங்குறத வந்து பார்த்த அந்த பையன், இந்த குழந்தைய டக்குன்னு வெளியில இழுத்துருக்கான். அவங்க அப்பா வந்து புடிக்க வந்ததுனால, அவங்க அப்பா மூஞ்சில வந்து அந்த மொளகா பொடிய தூக்கி எறிஞ்சுட்டு, இந்த பையன் அந்த கேட்ட விட்டு வந்து வெளியில வர வந்து பார்த்துருக்கான். அப்போ அவங்க அப்பா விடாம அந்த கார தொரத்தி அந்த காருக்குள்ள பாஞ்சுட்டாரு இன்னும் சொல்லப்போனா, அந்த குழந்தைய புடிச்சு இழுக்கறதுக்கு. அதையும் மீறி வந்து அந்த கார்ல வந்த நபர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ பெத்தவங்களுக்கு எப்பவுமே பதறும்ல. ஏன்னா அந்த வீடியோல அவர் கத்துற சத்தம் இருக்கே, எப்பா பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அவ்ளோ பகீர்ன்னு இருக்கு. ஏன் இந்த மாரியான ஒரு காரியங்கள் வந்து மக்கள் இன்னும் ஒரு சில மக்கள் இந்த மாரி பண்றாங்க அப்படின்றது வந்து தெரியல. அந்த அப்பாக்கு வந்து ரொம்ப பதறி போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த மாரி என் குழந்தைய இந்த மாரி கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ அந்த போலீஸ் தீவிரமா வந்து தேடி, அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்ற மாரியான எல்லா விசாரணையும் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அண்ட் இது வந்து நிஜமாவே ஒரு கிட்னாப்பிங்கா? இல்லன்னா இவங்க அப்பா, அம்மா மேல இருந்த முன்விரோதமா, இல்ல வேற எதனா காரணத்தினால வந்து இந்த குழந்தைய கடத்துனாங்களா? அப்படின்ற மாரியான கண்ணோட்டத்திலயும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா குழந்தைய கடத்துனது தான். அதனால அவங்க வந்து தேடலும் வந்து மேற்பட்டிருக்கு. குழந்தைய கடத்தின கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேலூர்ல இருந்து அந்த ஹைவே ரோடு இருக்கும்ல, அந்த ஹைவே ரோட்ல அந்த குழந்தைய அங்கேயே ஹைவேலயே வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர வச்சு போலீஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கர்நாடகா நம்பர் அண்ட் அவங்க ஒரு ஃபேக்கான ஒரு நம்பர் பிளேட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் காரோடதே கிடையாது அப்படின்றது வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த குழந்தைய வந்து அந்த ஹைவேலயும் வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்கல்ல. அந்த குழந்தை அந்த ஹைவேல ரொம்ப அழுதபடியே நின்னுட்டு இருந்திருக்கு. அத பார்த்து அங்க இருந்த நெறைய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த குழந்தைய கூட்டு போய் ஒப்படைச்சு இந்த மாரி நடந்திருக்குன்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி, அந்த அந்த குழந்தையோட அம்மா, அப்பா கிட்ட வந்து அந்த குழந்தைய வந்து சேர்த்துடுறாங்க. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு பிக் சல்யூட் தான் குடுக்கணும். அவசர அவசரமா அவ்ளோ சீக்கிரமா வந்து அந்த குழந்தைய காப்பாத்துனதுன்றது வந்து ஒரு நிஜமாவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்து வயித்து பிழைப்புக்காக இந்த மாரி குழந்தைங்கள கடத்தி அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட வந்து காசு வாங்குறதுக்காகவும், இல்ல வந்து குழந்தைங்கள வந்து இந்த மாரி கடத்தி அவங்கள விக்கிறதுக்காக அதுக்காக வந்து குழந்தைங்கள கடத்துறாங்களா? அப்படின்ற மாரியான ஒரு கண்ணோட்டத்திலேயே வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இப்போ வாழ்க்கையில சம்பாதிக்கணும் அப்படின்னா நெறைய வழிகள் இருக்கு. இது வந்து இந்த மாரியான கேவலமான விஷயங்கள் பண்ணி தான் வந்து இந்த மாரி சம்பாதிக்கணும் இல்ல. ஏன்னா, ஒரு குழந்தைய வந்து ஒரு பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல். ஏன் உங்களுக்கெல்லாம் வந்து 2 கை, 2 கால் அப்படின்றது வந்து இருக்குல்ல. ஏன் நீங்க என்ன வேணா பண்ணலாமே. படிக்காதவங்கலாம் கூட இப்ப வந்து நல்லபடியா வந்து அவங்க டேலண்ட்ட யுட்டிலைஸ் பண்ணி, இல்ல வேற எதனா வேலைகள் செஞ்சு கூட வந்து அவங்க குடும்பத்த காப்பாத்திக்கிறாங்க. அவங்க வயித்த நிரப்பிக்கிறாங்க. இந்த மாரியான ஒரு வேலைகள் தான் நீங்க வந்து செய்யணுமா? ஏன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து அந்த மனசாட்சி உறுத்தாதா? இந்த மாரியான ஒரு தப்ப நம்ம பண்றோமே, ஒரு குழந்தைய வந்து வீட்ல இருந்து எடுக்குறோமே, அந்த குழந்தையோட அப்பா மூஞ்சில வந்து அந்த மொளகா பொடிய தூவுறோமே அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்க மனசுக்கு வந்து உறுத்தாதா? அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் வந்து கேட்கணும்னு நெனச்சேன். அண்ட் இப்போ சென்னை டி நகர்ல வந்து ஒரு தூய்மை பணியாளர், அது ரோடெல்லாம் வந்து பெருக்குவாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரோட்ல வந்து ஒரு ஒரு பேக் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பேக் வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணல. இவங்க வந்து அந்த பேக்க பார்த்துட்டு பேக்க எடுத்து பார்க்கும்போது, பேக்குள்ள 45 சவரன் நகை இருந்தத அவங்க பார்த்துருக்காங்க. அந்த நகைய அவங்க பார்த்த உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாரி நகை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் போய் குடுக்க போயிருக்காங்க. அப்ப குடுக்க போம்போது தான் அந்த நகைய காணோம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து அங்க வந்திருக்காங்க. அப்போ இவங்க கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த நகைய வாங்கியிருக்காங்க.
இப்போ இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னதான் ஒரு வறுமையில இருந்தாலும், அவங்க நெனச்சிருந்தா அந்த 45 சவரன் நகைய வந்து அவங்க குடுக்காமயும் கூட இருந்திருக்கலாம். ஆனா, அந்த மாரி இல்லாம அந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல மனிதரா வந்து அவங்க வந்து நடந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த 45 சவரன் நகைய அவங்க திருப்பி குடுத்துருக்காங்க. அந்த லேடி. அவங்க மட்டும் கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருக்கும் வந்து ரூ. 1,50,000 காசு வந்து பீச் கிட்ட கிடைச்சிருக்கு. அவரும் அதே மாதிரி அந்த காச எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருக்காரு. இப்போ இந்த மாரி தான் ஒரு நல்ல பேரண்ட்ஸ், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் வந்து இருக்கணும்ன்றதுக்கு வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. மக்கள் எப்பவுமே நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும், நம்ம யாரு? நம்ம நம்மளுக்குன்னு ஒரு பேசிக் வேல்யூஸ் இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். இதெல்லாம் எப்பவுமே விட்டே குடுக்கக் கூடாது. நம் கண்டிப்பா வந்து கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம அதுக்கான எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும். அண்ட் இவங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அவங்க என்னதான் ஒரு த கஷ்டப்படுற ஒரு நிலைமையில இருந்தாலும், அவங்க எப்படி ஒரு நல்ல மனிதர்களா இருந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேடைன்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க டிஎம்மும் பண்ணலாம். நான் கண்டிப்பா அத பார்ப்பேன். அண்ட் அத பத்தி நான் பேசவும் செய்வேன். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும்.